ஹியூமன் பீயிங் வந்து என்வாயன்மெண்டல் பேஸ்ட் லேர்னர்ஸ். ஆக்சுவலி இது அலார்மிங் சுச்சுவேஷனே கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுந்தர் பிச்சை வந்து அவர் படிக்கும்போது சத்தியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல. ஹி டிட் ஒன்லி மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ். பட் அவருக்கு வந்து என்வாயன்மெண்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறியான்னு கேட்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவர் கிராப் பண்ணார். அதை கிராப் பண்ணதுனால வந்து நீங்கள் வந்து அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து அவர் மட்டும் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து இன்றைக்கி வந்து கூகுள் டு சீக்வல் டு பிச்சை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்காரு. இந்த பாயிண்டில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு என்வாயன்மெண்ட்டும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து காமிக்கும். அந்த என்வாயன்மெண்ட்டில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிராப் பண்ணிங்கன்னா அதை எடுத்துகிட்டு அந்த அடுத்தடுத்த லெவல் நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ். பட் இதில் எல்லாரும் எடுப்பாங்களா அப்படின்னா இந்த சில்ட்ரன் வந்து யாரெல்லாம் எனக்கு வந்து ஓகே ஐ எம் ரெடி டு எக்ஸ்ப்ளோர் திஸ், இந்த ஒரு இதை நான் வந்து பண்ணி பார்க்குறேன், இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது இந்த இடத்துல வந்து நியூ லேர்னிங் வந்து உங்கள் பிரெயினில் வந்து நிறைய செல்ஸை வந்து அதை வந்து திருப்பி வந்து அது உங்களை ரீஜெனரேட் பண்ணும். அது வந்து இட்ல என்ரிச் யுவர் திங்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து அந்த நியூ லேர்னிங்கை வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அது புது புது தொழில்நுட்பங்கள் மாறும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நாமெல்லாம் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது மொபைலில் ஒரு டிவைஸ் வரும்னு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. ஆனால் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்ருக்கும். பட் ஹியூமன் பீயிங் வந்து நேச்சுரல் லேர்னர்ஸ், அதனால் ஈஸிலி தே கேன் ஏபிள் டு அடாப்ட். இன்றைக்கி கிராமங்களில் படிக்காதவங்க கூட மொபைலை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா போடுறாங்க அப்படின்னா என்ன கொடுத்தாலும் கற்றுப்பாங்க. அதனால் வந்து என்வாயன்மெண்டல் வந்து உங்களுக்கு வந்து இது க்ரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா ஹியூமன் பீயிங் நேச்சுரலாக கற்றுப்பாங்க. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் பார்த்து, ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம். யூடியூப் சேனலில் வந்து குக் பண்ணி போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி போடுறாங்கன்னா இவங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த டெக்னாலஜிக்கலில் வந்து நல்லா யூஸ் பண்ணி அதை எப்படி வந்து இன்னும் பெட்டராக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அந்த மைண்ட் செட் உள்ள பீப்புள் வந்து அவங்களால ஈஸியாக அதை வந்து நேவிகேட் பண்ணி இதில் சக்ஸஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் எதுவுமே வந்து அலார்மிங் கிடையாது. இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் வாய்ப்புகளை வந்து ஒரு சைடில் வந்து இது வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த பக்கம் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அதில் எந்த பக்கத்தை யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனோட சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் வந்து வருது.